இது டேக்ஸோட எவ்வளோ அமௌண்ட் கூட இதுலேயே போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது தோஸ்து படா தோஸ்து எல்எஸ் இது மூணோட இன்ஜினும் வேரியண்ட்டாக தனியாக வச்சுருக்கோம். இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரீகான் இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த ரீகான் இன்ஜின் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீகான் இன்ஜினுக்கும் இது புதுசாக மாற்றுற இன்ஜினுக்கும் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரீகண்டிஷன் இன்ஜின் வந்து பழைய இன்ஜினை வந்து வேலை பார்த்து நம்மளுக்கு வந்து அசோக் லேலண்ட்லேருந்து திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. இதே இது புது இன்ஜின்னா A to Z எல்லாமே பாட்டம் வரைய பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு புதுசாக இருக்கும். ஆனால் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு, சிலிண்டரு, ஹெட்டு, பிளாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஆனால் இந்த இதில் ஒவ்வொன்றும் எது கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அசோக் லேலண்ட்லேருந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் அமௌண்ட்டுக்கும் இந்த ரீகான் இன்ஜினுக்கும் 50% டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது புது இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வருதுன்னா இது 50,000 தான் வரும் டோட்டலாகவே. அந்த மாதிரி ரீகான்